கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இன்றைய நாட்களிலே தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒருவன் தன் சகோதரனை பகைத்தானாக இருந்தால் அவன் பொய்யன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களிடத்தில் செலுத்துகிற அன்பு எப்படி இருக்கிறது? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனுக்கென்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை நேசிக்க முடியாதபடிக்கு நாங்கள் இந்த நாட்களிலே இருப்போமாக இருந்தால் அவன் பொய்யன் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் கண்ணால் காணுகிற ஒரு சகோதரனை அன்பு கூற முடியாமல் இருக்கிறோமாக இருந்தால் காணாத தேவனிடத்திலே நாம் எப்படி அன்பு கூறுவோம் என்று சொல்ல முடியும்? அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே கேட்கிறார். நாங்கள் இன்றைய நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாட்களிலே நாங்கள் யாரோடு பகையோடு இருக்கிறோம், யாரை நேசிக்க முடியாமல் இருக்கிறோம், அல்லது அவர்கள் செய்த காரியங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிந்ததினாலே அவர்களை நான் நேசிக்க முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு இருக்கிறோமா, ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன சொன்னால், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அன்பில்லாதவன் தேவனை நாங்கள் அறியான் என்று சொல்லப்படுகிறான். நாங்கள் தேவனை அறிந்தோம் என்று சொல்லியும் நாங்கள் சகோதரனை நாங்கள் அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிறோமாக இருந்தால் நம்மிடத்திலே தேவனிடத்திலே அன்பில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம். யாரோடு பகைமையாக இருக்கிறோமா அவர்களை நாங்கள் மன்னிப்போம். யாரையும் நாங்கள் மன்னிக்க முடியாத கடின இருதயத்தோடு இருக்கிறோமா இன்றைய நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவர்களை மன்னித்து அவர்களை நேசிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் அன்பாகவே எப்பொழுதும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் ஒருவர் மேலே ஒருவர் அன்பாக இருந்தால், அந்த இயேசுவினுடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் நாம் அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளிலே நாங்கள் யாரோடாவது அன்பு செலுத்த முடியாத ஒரு கடின இருதயத்தோடு இருப்போமாக இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அந்த காரியத்தில் இந்த விடுதலையாகி அவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அப்பா தகப்பனை யாரையும் மன்னிக்க முடியாமல் ஆண்டவரை யாரோடு நாங்கள் நேசிக்க முடியாமல் இருப்போமாக இருந்தால் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் எல்லாரையும் மன்னித்து எல்லாரோடும் அன்பாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றும் ஆண்டவரே. தேவ அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.